மேலே இருக்க த்ரெட்டை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நீடில் வந்து இப்படி மாட்டி கீழே இழுத்தீங்கன்னா கீழே இதாயிரும். இந்த ஸ்டெப் என் நாட்டுக்கு பதிலாக டெம்பரவரியாக த்ரெட் கழடாமல் இருக்க பண்ணிக்கோங்க. செயின் ஸ்டிச் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதும் என் நாட் போட்டுக்கோங்க. இப்போது மேலே மட்டும் ஒர்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நீடில் வந்து பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வந்து ஹூக்கில் மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு மேலே கொண்டுட்டு வரணும். இப்போ கீழே வந்து இருக்க நாட்டை டைட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சொன்ன மெத்தடில். இப்போ அகைன் நீடில் வந்து பஞ்ச் பண்ணிக்கோங்க. கீழே த்ரெட்டை வந்து நீடில் சுற்றிக்கணும். மேலே இழுத்து துணியில் டச் ஆனதும் பேக்கில் திருப்பி ஃப்ரண்ட்டில் வந்து கொண்டுட்டு வரணும். அதே மாதிரி நீடில் பஞ்ச் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற த்ரெட்டை நீடில் சுற்றிட்டு மேலே இழுங்க. டச் ஆனதும் பேக் ஃப்ரண்ட். அதே மாதிரி நீடில் குத்துங்க. கீழே சுற்றிட்டு மேலே இழுத்துட்டு வந்து பேக் ஃப்ரண்ட். ஸோ இதே மாதிரி போட்டுட்டு வாங்க. இந்த ஸ்டிச் வந்து ஸ்டார்டிங்லேயே எல்லாருக்கும் வந்துடணும் அப்படின்லாம் இல்லை. ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். பட் ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக யார் வேணுனாலும் போடலாம். நூல் கலன்றது அப்புறம் துணியில் மாட்டிக்குது அப்படின்னு ட்ரை பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஸ்டார்டிங்கில் எல்லாருக்கும் அப்படி தான் ஆகும். ஸோ கான்ஃபிடன்ஸை லூஸ் பண்ணாமல் போட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வரும். இதுதான் வந்து பேசிக் ஸ்டிச், அதாவது ஏபிசிடி மாதிரி. இது நீங்கள் போட்டுட்டீங்கன்னா மீதி ஸ்டிச்லாம் ரொம்ப ஈஸியாகவே போட்டுடலாம். இப்போ நான் சொல்கிறத வந்து எப்போவுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீடில் ஹூக் வந்து எப்போவுமே நீங்கள் டிசைனோட டேரக்ஷனில் தான் இருக்கணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா லைன் எந்த டேரக்ஷனில் போகுதோ அந்த டேரக்ஷனில் தான் வந்து நீடிலோட ஹூக் வந்து இருக்கும். அந்த திருப்பரப்ப மட்டும் தான் பேக் போயிட்டு ஃப்ரண்ட் வரணும். மீதி டைம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பஞ்ச் பண்ணும்போது நீடிலோட ஹூக் பார்த்தீங்கன்னா லைனோட டேரக்ஷனில் தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் எந்த டேரக்ஷனில் டிசைன் போகுதோ அந்த டேரக்ஷனில் நீடில் ஹூக் வந்து வைக்கணும். நீடில் வந்து 90 டிகிரியில் தான் பிடிக்கணும். த்ரெட் வந்து வெளியே வரலன்னு சாட்சி எடுக்க ட்ரை பண்ணிங்கன்னா நீடில் இருந்து த்ரெட் கலந்துரும். இப்போ லாஸ்ட் லூப்பை பெருசாக இழுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து கட்டர் வச்சு கட் பண்ணி விட்டுட்டு கீழே இருக்க த்ரெட்டை பிடிச்சி இழுத்தீங்கன்னா வந்துடும். மேலே இருக்க த்ரெட்டை வந்து நீடில் கீழே இருந்து இப்படி மாட்டி இழுத்தீங்கன்னா அது வந்து கீழே போயிடும். ஸ்டிச் வந்து பிரியாது. இப்போ ஸ்டாண்ட் இல்லாமல் ஃப்ரேம் மட்டும் வச்சு எப்படி ஒர்க் பண்ணலான்னு காட்டுறேன். இந்த த்ரெட் கப்பை வந்து கீழே வச்சுக்கோங்க. த்ரெட்டை ஹோல்ட் பண்ணுற கையை மடியில் வச்சுக்கோங்க. இப்போ அந்த கை மேலே ஃப்ரேம் வச்சு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இப்படி ஒர்க் பண்ணும்போது சைடில் இருக்கிற துணி இல்லைனா வந்து நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ் கூட சேர்த்து ஸ்டிச் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். இப்படி மடியில் வச்சு போட்டால் ஸ்ட்ரைட்டாக உட்காந்து தான் போடணும். இல்லைனா பேக் பெயின் வர சான்சஸ் அதிகம். ஸோ இந்த ப்ராப்ளம் வேண்டாம்னா ஸ்டாண்ட் வாங்கிக்கோங்க.